வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இன்றைக்கி வந்து நம்ம பாப்பா வீட்டில் ஒரு சின்ன விசேஷம். அதனால் வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணலாம்னு சிக்கன் செய்கிறோம். இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் தான், நாட்டுக்கோழி தனியாக அது குழம்பு வைக்கிறாங்க. இது ப்ராய்லர் வந்து கிரேவி பண்ணுறோம். எப்படி செய்கிறோன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பொசிச்சு எரிவிட்டுக்கிற அடுப்பை எண்ணெய் ஒரு 4 லிட்டர் பக்கமாக ஊற்றிக்கிறோம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடாக எண்ணெய் அப்படியே கடுகு ஒரு 50 கிராம் மேலே போடுறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை. அடுத்தது வெங்காயம் போட போகிறாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது மட்டை விட்டு தட்டிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பொன்னிறமாக வணங்கட்டும். ஏன்னா நீ வரியா சமைக்க? அந்த வெங்காயம் உளுந்துரு கீழே வச்சிருக்கேன். வெங்காயம் வணங்கிடுச்சு. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறோம். இதையும் போட போகிறோம். நல்லா பொன்னிறமாக வணங்குற மாதிரி இந்த சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறத போடணும். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது தக்காளி. நல்லா இஞ்சி பூண்டு வணங்க முன்னாடி தக்காளி போடணும். போடுங்க, வேணா அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம். முதல்ல இதாக பிடிக்கிறது. தயிர் கொஞ்சம் ஊற்றலாம். எல்லாம் ஊற்றுறீங்க. எனக்கு டிஸ்பிளே தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன்னானே தெரில. நான் தான் உங்கள் NS கேப்டன். மலையாளி நண்பன் சேனலில் இப்போது நான் தான் கேமராமேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எல்லா வீடியோஸ்க்கும் நாம் தான் கேமராமேனாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தடவை வந்து எப்பவும் விட கொஞ்சம் பெரிய லெவலில் செய்கிறாரு. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கேமரா வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வச்சுருக்கேனான்னு தெரியல. ஏன்னா ஓவர் பிரைட்னஸ் ஃபோனில் அந்தளவுக்கு டிஸ்பிளே சரியாக தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிக்கன் போட போகிறோம். கருத்துனீங்க கையில் பிடிச்சி கை சுட்டுக்கிட்டு போயிடக்கூடாது.
மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போடுறோம், ஏன்னா எங்களுக்கு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் ரெடிமேடாக கடையிலேயே வாங்கி போடுறோம். கறி அவ்வளோ சீக்கிரத்தில் தீயாது, அது ஒரு பிரச்சனை இல்லை. கறி மசாலாலாம் போடலாமா? போடுங்க. கறி மசாலா பாதி போடுங்க போதும். போதும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். 2 ஸ்பூனு. துண்டு கூட தட்டு சுடுது. கொடுத்துட்டு அவ்வளோதான். இது தண்ணி சொம்பு இல்லைங்களா உள்ள இருக்குது. கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஐயோ வெடிச்சு கிடிச்சு போயிருப்போம். இதே இதாக இருக்குங்களா? இல்லை தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா புளிப்பாக இருக்கும். 11 நிமிஷம் 9 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு இருக்காதுமா. அதான் உன்னை கூப்பிட்டு நீ தூங்கிட்டு இருந்துன்னு வட்ட போகலாம். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நமக்கு கிரேவி மாதிரி வரும். தண்ணி தேவையா? நண்பர்களே, எப்பயும் போல் இன்றைக்கி விறகடுப்பில் செஞ்சோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு கிரேவி மாதிரி. இது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பனைமட்டை, அதாவது பனை மரத்துலேருந்து அந்த ஓலை வெட்டிட்டு வந்து இதில் செஞ்சுக்கிறோம். இது வந்து பாரம்பரியம், பழைய காலத்தில் செஞ்சது. இது டேஸ்ட்டாக இருக்கும், கிளறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கோசரம் இதை செஞ்சேன். பாருங்கள், இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பாப்பாவுடைய விசேஷம், அதாவது நம்ம ரூபனிகாவோட அக்காவோட விசேஷம். அதுக்கோசரம் வந்து சிம்பிளாக ஒரு 30 பேத்துக்குள்ளார 30 பேத்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சோம். விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சோம். அடுத்தது கிரேவி செஞ்சுக்கிறோம். நாட்டுக்கறி குழம்பு வந்து கறி வந்து அங்கே உள்ள அடுப்பில் வேகுது. இவர் தான் நம்ம ரூபனிகா. ஆல்ரெடி நீங்கள் சபரிமலை வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க 2 பேர்த்தையுமே. நிறைய வந்திருப்பான். புரோட்டா சாப்பிடுவான் பாரு, அவன் தான் இவன். நம்ம சிஸ்டர் பண்ணது அவங்க. அதுக்கு உங்களுக்கு சொன்னால் பாருங்கள், வெயில் பாரு, இன்றைக்கி எப்படியும் 100 டிகிரி வெயில் அடிக்கும். இந்த வெயில் கூட விறகடுப்பு வந்து நின்று செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹலோ, நான் பேசட்டுமா? பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, இவங்க தான் எங்கள் சிஸ்டர். இவங்க பொண்ணு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனு, அதுக்கு தான் செய்கிறோம். இப்போ அவங்க டேஸ்ட் பார்க்க போகிறோம். நாங்கள் செய்கிறோம் இல்லைங்க, செஞ்சுட்டாங்க. இல்லை ஃபைனல் ஸ்டேஜ். நாங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபீட்பேக். அது கொஞ்சம் மேலே பார்த்து நல்லா கையில் ஊற்றினா கீழே மாமா சுடுங்க, கொஞ்சம் சுடுங்க, ஊதுங்க 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 ஊது ஊது ஊது. அப்படியே எப்படி தெரியும்? ஓகேவா? காரமாக இருக்கா? கொஞ்சம் காரமாக இருக்குது. இல்லை, இப்போ இது பண்ணுவோம், கொஞ்சம் காரமாக இருக்குது. தண்ணி பாக்கெட் வச்சுக்கணும். உடச்சுடு. இதுக்கு மேலே இது வேணும் அப்படின்னா இதாகிடும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கிரேவி காரமாக தெரியுது. கறியில் வந்து காரம் பிடிக்காத அளவுக்கு இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் சுண்டணும். ஆனால்
இதில் ஓட்டை இல்லை. உள்ள மூடி முழுசாக கழட்டிருங்க. அது உள்ள கேப் இருக்க மாட்டிருக்கு. அதான் கேப் இருக்கு. நான் என்னண்ணா இதே வீடியோ எடுக்கிறேன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். செக்கு நல்லெண்ணெய். அப்படி வந்துருச்சு தம்பின்னு சொல்கிறேன். செக்குலாட்னு சுத்தமான நல்லெண்ணெய். ஆனா அரைச்சு கிராண்ட் ஸ்டீல். செட் பண்ணி போட்டீங்கன்னா இல்லை டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அது ஒரு டேஸ்ட் வரும். இளநீ ஆடு. அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரி எடுத்துக்க